தந்தி பியூன் படியேறி வந்தான். கதவை தட்டினான். சரண்யா திறந்தாள். ரங்கராஜ் யாரு? கொடுங்க, இந்த வீடு தான். கையெழுத்திட்டு தந்தியை வாங்கினாள். அவன் போய்விட்டான். பிரித்து பார்த்தாள். மதர் சீரியஸ் என்று எழுதியிருந்தது. இப்படிக்கு பவுன்ராஜ். சரண்யா ஒரு நொடி மௌனமாக நின்றாள். மறுபடியும் அதை படித்தாள். டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்தாள். டயல் செய்தாள். ரங்கராஜ் வேணும், அவரோட மனைவி பேசுகிறேன். ஃபோனில் இருங்க. சில நொடிகளில் என்ன சரண்யா, லீவு போட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. எதுக்கு? வந்த அப்புறம் சொல்கிறேன். விளையாடாத, இங்கே ஆடிட்டிங் நடக்குது, வர முடியாது. விஷயத்தை சொல்லு. உங்கள் அம்மா சீரியஸ்னு தந்தி வந்திருக்கு. அம்மாவா? யாரது? இதுக்கு தான் சொன்னேன் வீட்டுக்கு வாங்கன்னு. பவுன்ராஜ் தந்தி கொடுத்துருக்கார். இல்லைம்மா, வேலை இருக்குது, ஐ எம் நாட் கம்மிங். ரிசீவரை வைத்து விட்டான். சரண்யாவும் வேலைக்கு போகும் பெண்தான். சனி ஞாயிறு லீவு. இன்று சனி. ரங்கராஜுக்கு அரை நாள் உண்டு. ஆடிட்டிங் நடப்பதால் முழு நாள் ஆஃபீஸ். கல்யாணமாகி 9 வருடங்கள். 1 வயதில் ஒரு பெண் குழந்தை மட்டும். பிரச்சனை இல்லாத அமைதியான குடும்பம். மாலை 7 மணிக்கு ரங்கராஜ் வந்தான். ட்ரெஸ் மாற்றி முகம் கழுவி கொண்டு வந்தான். காஃபி தந்தாள். பசிக்குது, டிஃபன் எதுவும் பண்ணலையா? இல்லை, சாப்பாடு ரெடியாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். கண்களை மூடி சாய்ந்து கொண்டான். அருகில் வந்தாள் சரண்யா. ரங்கா, ரங்கா. கண்களை திறந்தான். தந்தி வந்திருக்கே, இதை பாருங்க. அதான் சொல்லிட்டியே. பாருங்கப்பா. வாங்கி பார்த்தான். நியாயமாக போக வேண்டாமா? நியாயம்னு பார்த்தா நிச்சயமாக போக வேண்டாம். பெத்த தாய் இல்லையாப்பா? இல்லை, அவள் தாய் இல்லை, நாய், ரோட்டில் போகிற நாய். ரங்கா ப்ளீஸ், பகை வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ சுலபமாக சொல்லிடுவ. எனக்கு தான் தெரியும் அந்த வழி. புரியுதுப்பா. 9 வருடமாக குடித்தான் நடத்துகிறேன். எல்லாம் தெரிஞ்சுதானே இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். எனக்கு தெரியாதா? நீ கல்யாணமாகி வந்தப்ப அப்பா உயிரோடு இருந்தார் இல்லையா? அந்த அன்பு தெய்வத்தோட வாழை நான் தான் கொடுத்து வைக்கல. 1 வருடம் தானே இருந்தார். அவர் உன்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா? ஆமாம். எல்லாம் தெரிஞ்சும் இப்போ தந்தியை பார்த்ததும் போகலாம்னு சொல்கிறியே, இது நியாயமா? என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா? நோ, இது தொடர்பாக நீ எதுவும் பேச வேண்டாம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. சரி வாங்க. டேபிள் மேல் பிளேட் வைத்தாள். அவனுக்கு பிடித்த வெஜிடபிள் புலாவை சூடாக பரிமாறினாள். 2 வாய் சாப்பிட்டான். போதும் சரண்யா. ஏன்பா, நல்லா இல்லையா? டேஸ்டெல்லாம் சரியாகத்தான் இருக்குது. இறங்கலை. கை கழுவி கொண்டான். அப்பா ஏதோ சொல்லிக்கூடேன். குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்தது. கண்ணம்மா, அப்பாவை தொந்தரவு பண்ணாதே, நான் சொல்லித்தரேன். அவன் மொட்டை மாடிக்கு வந்து விட்டான். குழந்தை பாடம் படித்து கொண்டிருக்கும் போதே உறங்கிவிட்டது. அதை கட்டிலில் போட்டுவிட்டு வாசல் கதவை சாத்தி தாளிட்டாள். மேலே வந்தாள். ரங்கா, பனி இருக்கு, உள்ளே வந்துடுங்க. இல்லை, நான் இங்கே இருக்கேன். அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அவனது தலைமுடியை மெல்ல நீவி விட்டாள். சரியாக சாப்பிடல. என்ன ரங்கா? ஒன்றுமில்லை. மனசை என்னவோ செய்யுது உங்களுக்கு. இல்லை இல்லை, என்னை கரைக்காதே. அந்த கேடு கெட்டவகிட்ட எனக்கு பாசம் இல்லை. இருக்கிறதா நான் இப்போ சொன்னனா? சரண்யா, பெத்த கடன்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் உங்களை அறிமுகப்படுத்தினவங்க. நாளைக்கு நீங்கள் ரொம்ப பாவியாக வேண்டாமே. நமக்கு எதுக்குப்பா மற்றவங்க சாபம்? அவன் நிமிர்ந்து பார்த்தான். உங்கள் மனசும் அதில் உள்ள நியாயமும் எனக்கு புரியுதுப்பா. உங்களை யாராவது தப்பு சொல்ல முடியுமா? போய் சேர்ந்துட்டா சில உறுத்தல்கள் வாழ்நாள் முழுக்க மிஞ்சும். நமக்கு அது வேணுமா? அதனால் நீங்களும் போனீங்கன்னு ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துருங்க. உடனே திரும்பிடலாம். நான் மட்டுமா? நான் இல்லாமல் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? குழந்தை எங்கள் அக்கா வீடு அடுத்த தெருவில் தானே. அவகிட்ட விட்டுட்டு போயிடலாம். போய்த்தான் ஆகணுமா சரண்யா? நான் கட்டாயப்படுத்தலை ரங்கா. மனசில் பட்டதை சொன்னேன். இனி முடிவெடுக்கிறது உங்கள் இஷ்டம். சரி, படுக்கலாம். இருவரும் கீழே வந்தார்கள். படுத்ததும் விளக்கை அணைத்து விட்டார்கள். சரண்யாவுக்கு பழைய ஞாபகங்கள் சிறகு விரித்தன. அவளை பெண் பார்க்க வந்ததே ரங்காவும் அவன் அப்பாவும் தான். தரகர் தந்த ஜாதகம் பொருந்த பார்க்க வந்து விட்டார்கள். முதல்ல வேலைக்கு போகும் பெண் வேண்டாம் என்றார் அப்பா. பிறகு சம்மதித்தார். சரண்யா எந்த அலங்காரமும் இல்லாமல் சிம்பிளாக இருந்தாள். நீ எப்பவும் இப்படித்தான் இருப்பியா? ஆமாம், எனக்கு மேக்கப் போட்டுக்க பிடிக்காது. லட்சுமி எந்த நேரமும் மேக்கப்பில் இருப்பது அவர்கள் முன் நின்றது. நல்லா சமைப்பியா? ரொம்ப இல்லை, சுமாராக சமைப்பேன். உனக்கு சங்கீதம், கதை, கவிதைகள் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா? ஓரளவுக்கு உண்டு. அதுக்காக அதுதான் வசதின்னு இருக்க மாட்டேன். வாழ்க்கையில் அது ஒரு பகுதி. ஆங்கில அறிவு? கான்வென்ட்டில் படித்தவ தான். தாய் பாஷை தமிழ். அதனால் வீட்டில் கட்டாயமாக இங்கிலீஷ் பேசுகிறதில்ல. பேசுகிறவங்களையும் ரசிக்கிறதில்ல. இன்னும் 7-8 கேள்விகள். அப்பா தான் கேட்டார். அவளும் சளைக்காமல் பதில் சொன்னாள். சரண்யாவுக்கு பெற்றவர்கள் இல்லை. ஒரு அக்காவும் அவள் குடும்பமும் தான். அவர்களுக்கு பிடித்து விட்டது. எந்த டிமாண்டும் இல்லை. அதனால் அத்தான் தன்னால் முடிந்ததை செய்தார். அந்த மாத கடைசியில் கல்யாணம் தடபடலாக நடந்தது. வலது காலை வைத்து வீட்டுக்குள் நுழைந்தாள் சரண்யா. விளக்கை ஏற்றினாள். ரங்காவிடம் வந்தாள். உங்கள் அம்மா படம் வீட்டில் இல்லையா? ரங்கா முகம் சட்டென மாறிவிட்டது. எதுக்கு? வீட்டு பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணத்தான்.
நாங்கள் சொன்னதை மட்டும் செய். இது மாதிரி அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்கிட்டா எனக்கு பிடிக்காது. சுள்ளென்று விழுந்தான். இன்னும் முதலறிவு கூட முடியவில்லை. அதற்குள் எதற்கு கோபம்? அம்மாவை கேட்டது தப்பா? மௌனமாக உள்ளே போய்விட்டாள். அப்பா அடுத்த அறையிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தார். மாலை முதலறிவுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் அப்பா. இருமல் ஆரம்பித்திருந்தது அவருக்கு. மெல்ல மெல்ல மூச்சிறைப்பு ஆரம்பமாகிவிட்டது. சரண்யா, கொஞ்சம் தண்ணி குடுமா. கொண்டு வந்து தந்தாள். ஆஸ்துமாவா? ஆமாம்மா. மாத்திரை போட்டுக்கலையாமாம்மா? போட்டாச்சு. அலைச்சல் ஒரு வாரமா. மனசில் டென்ஷன். இன்னைக்கு ராத்திரி அனுபவிச்சு தான் ஆகணும். எதுக்கு? டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். ரங்கா ஆட்டோ கொண்டு வந்தான். தெருமுனை டாக்டரிடம் ஊசி போட்டு கொண்டார்கள். வீட்டுக்கு வந்து அவரை படுக்க வைத்தபோது நேரம் 9 மணி. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். நீங்கள் 2 பேரும் போங்கப்பா. இல்லை மாமா, அதுக்கு இப்போ அவசரம் இல்லை. என்னம்மா சொல்கிற? உங்களுக்கு உடம்பு சரியில்லை. மூடின கதவுக்குள்ளே நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அம்மாடி, என்னங்க, நீங்கள் போய் படுங்க, நான் மாமா கூட இருக்கேன். வேண்டாமா? இல்லை மாமா, இந்த ஒரு விஷயத்தில் உங்கள் பேச்சை மீறுறதுக்கு மன்னிக்கணும். அவர் நெகிழ்ந்து போனார். தேனிலவை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாள். வாழ வந்து 1 வார காலத்தில் புருஷன் மாமனார் இருவரது நெஞ்சுக்குள்ளும் சுலபமாக குடியேறிவிட்டாள். சரண்யா, நீ எப்படா ஜாயின் பண்ண போகிற டியூட்டியில்? அடுத்த வாரம் மாமா. சின்னஞ்சிறுசுங்க, ஒரு கொடைக்கானலுக்காவது போயிட்டு வாங்களேன். நீங்களும் வாங்க, 3 பேருமா போகலாம். சிரிப்பாங்க. யாரு? எங்கள் அப்பா எங்கள் கூட வரதில்ல, யாருக்கு தடை இருக்க முடியும்? மாமா, நானும் அவரும் தனிமைங்கிறது வாழ்நாள் முழுக்க தொடரத்தான் போகுது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை நாங்கள் இழக்கக்கூடாது இல்லையா? ஆடி போனார். அவரும் சர்வீஸில் தான் இருந்தார். 51 வயது. இன்னும் 9 வருஷம் சர்வீஸ் இருந்தது. பார்த்தால் 10 வயது குறைச்சலாகவே இருப்பார். தலை கூட நரைக்கவில்லை. ரங்காவுக்கு அண்ணனா என்றுதான் கேட்பார்கள். அடுத்த வாரமே 3 பேரும் வேலைக்கு சென்று விட்டார்கள். சேர்ந்த 4வது நாள் ஆஃபீஸில் எதையோ எடுக்க போய் சின்ன பீரோ சாய்ந்து அது விழாமலே வலது கையால் முட்டு கொடுக்க தேவராஜனின் வலது கை எலும்பு முறிந்து விட்டது. மாவுக்கட்டு போட்டு தொங்க விட்டார்கள். வீட்டுக்கு வந்து விட்டார். சரண்யா அழுதாள். மாமா, நான் இங்கே வாழ வந்த நேரமே சரியில்லையோ? ஏம்மா அப்படி பேசுகிற? நான் ஆஃபீஸில் கையை உடச்சிக்கிட்டா நீயா பொறுப்பு? ரங்காவை வேலைக்கு அனுப்பிவிட்டு அவள் லீவு போட்டாள். வலது கையை அசைக்க முடியாது. தண்ணியும் படாமல் நான் எப்படிமா குளிப்பேன்? நான் குளிப்பாட்டி விடுறேன். ஐயோ நீயா? ஏன் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் செய்ய மாட்டாளா? அவர் பேசவில்லை. குளிப்பாட்டி விட்டாள். தலை உடம்பு துடைத்து வேட்டி கட்டிவிட்டு தலைவாரி விபூதி வைத்து சாப்பாடு கொண்டு வந்து ஸ்பூனால் ஊட்டிவிட்டு தேவராஜன் அழுது விட்டார். எங்கள் அம்மா மறுபடியும் உயிரோட வந்துட்டா. மாலை அலுவலகம் முடிந்து ரங்கா வர அவனிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனார். நாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்டா தம்பி. அப்பா, கட்டின மனைவியால் நான் பட்ட அவமானத்துக்கு மருமகள் தான் எனக்கு மருந்து. அப்பா, இனிமேல் சரண்யா கிட்ட எதையும் மறைக்க எனக்கு இஷ்டமில்லை. அன்று இரவு சாப்பாடு ஆனதும், அப்பா, சரண்யா இப்படி வாடா. வந்துட்டேன் மாமா. உன்கிட்ட இனிமேல் ரகசியங்கள் எதுவும் கூடாதுன்னு நினைக்கிறேன்னா. ரங்காவோட அம்மா சாகலை, இப்போவும் உயிரோடு இருக்காங்களா? ஆமாம். என்ன அவமானப்படுகொலியில் தள்ளிட்டு இதே தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கா. அப்படியா? சட்டப்படி பிரிஞ்சிட்டிங்களா? இல்லைம்மா, அது அவசியம்னு நான் நினைக்கல. ஏன் பிரிஞ்சாங்க? அவளுக்கு நான் பத்தலை. சாரிம்மா, உன்கிட்ட நான் இப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்காத. வேறு வழி இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா? பெண் பார்க்க வந்தப்ப உன்னை எத்தனை கேள்வி கேட்டேன். காரணம், நான் பட்ட அவமானத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு தான். கட்டின புருஷன் கண்ணுக்கு நிறைவாக இருக்கும்போது வேற ஒருத்தன் கூட ஓடிப்போனான். சரண்யா அதிர்ந்தாள். அவளுக்கும் மியூசிக், இலக்கியம்னு எல்லாத்துலேயும் ஆர்வம் அதிகம். எனக்கு அறவே இல்லை. வெறி பிடிச்ச ரசனை. சாப்பாட்டிலேருந்து தொடங்கி அது வரைக்கும். அகெயின் சாரிம்மா. அது நதி இல்லைம்மா, காட்டாத்து வெள்ளம். நான் திணறி போயிட்டேன். என்னால் அவ கூட எதுக்குமே ஈடு கொடுக்க முடியலை சொல்லிவிட்டு தலை குனிந்தார். பவுன்ராஜ் எல்லாத்துக்கும் சரிசமமாக ஈடு கொடுத்தான். என்னை விட அவன் பெட்டராக இருந்தான். என்ன உதறிட்டு அவனை தேர்ந்தெடுத்துட்டா. சொல்லாமல் போயிட்டாங்களா? இல்லை, அவள் தைரியசாலி. இனிமேல் பவுன்ராஜ் கூட தான் வாழ போகிறேன்னு அழகாக சொல்லிட்டு போனான். அப்போ ரங்காவுக்கு 5 வயசு, எனக்கு 31. அப்போலேருந்து வாழ்க்கையில் எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்காம இவனுக்காக வாழ்க்கையை ஒரு தவம் மாதிரி ஆக்கிக்கிட்டேன். ஊருக்கெல்லாம் இவ ஓடி போனது தெரிஞ்சு போச்சு. ரங்காவுக்கும் ஆண் பெண் உறவை பற்றி புரிஞ்சுக்கிற வயசு வந்தப்ப எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். மௌனமாக உட்கார்ந்திருந்தாள் சரண்யா. அவள் எவன் கூடயோ ஓடி போனது என்னை பாதிக்கலை. இந்த குழந்தையை விட்டுட்டு போக ஒரு தாய்க்கு எப்படி மனசு வந்தது? சரண்யாவுக்கு அந்த கேள்வியில் இருந்த நியாயம் புரிந்தது. இதனால தான் அவளை நான் வெறுத்தேன். கசந்து போனேன். என் பிள்ளையெல்லாம் கேள்விப்பட்டதும் அதை விட மோசமான நிலைமையில் இருந்தான். அம்மாங்கிற சொல் அவனை பொறுத்த வரைக்கும் அருவருப்பானதுமா. ஆனால் நீ வந்து எங்கள் நெஞ்சில் பன்னீர் தெளிச்சிட்ட. இப்படி ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வருவான்னு நாங்கள் யாரும் நினைக்கல. நானும் என் பிள்ளையும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். 1 வருட காலம் சொர்க்கமாக இருந்தது அந்த வீடு. மருமகள் இல்லாமல் ஒரு நொடி கூட அவரால் இருக்க முடியாது. பாசத்துக்கு ஏங்கும் ஜீவன்கள். அந்த அம்மாவுக்கு இத்தனை நல்ல கணவனுடன் வாழ நிஜமாகவே கொடுத்து வைக்கவில்லை. அதிகபட்ச சந்தோஷத்தை அனுபவித்த காரணமோ என்னவோ, ஒரு நாள் திடீரென்று இதயம் அவருக்கு நின்று போனது.
நிறைவுடன் சிரித்த முகத்துடன் போய் சேர்ந்தார். அற்புதமான மரணம். ரங்கா கதறி முட்டிக்கொண்டான். எல்லாமே அப்பா என்று வாழ்ந்து விட்டதால் இந்த திடீர் மரணம் அவனை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. சரண்யாவும் அந்த அதிர்ச்சிக்கு ஆளாகியிருந்தாள். மாமாவுடன் ஒரு வருடம் பழகியது ஒரு ஜென்மம் பழகியது போல நிறைவு இருந்தது. எதற்கெடுத்தாலும் சரண் சரண் என்று அவளை அழைப்பார். ரங்கா கூட வேடிக்கையாக, ஏய், எங்கள் அப்பாவை என்கிட்ட இருந்து கொள்ளையடிக்க வந்திருக்கியா என்பான். தெய்வம் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டது. ரங்காவை தேற்ற படாது பாடுபட்டாள். அவள் கர்ப்பமானதும் ரங்கா தன் அழுகையை நிறுத்தினான். அவளை பராமரிக்க வேண்டும் என்ற உணர்வு உந்தியது. இந்த நேரம் மாமா இருந்தால் எப்படி தாங்குவார்? நான் கொடுத்து வைக்கல. குழந்தை பிறந்தது. சோகம் ஆழமாக நெஞ்சுக்குள் இருந்தாலும் யதார்த்த வாழ்க்கை அதன் வேகத்தை மங்க செய்துவிட்டது. அந்த அம்மா சீரியஸாக இருக்கிறாள் என்று தந்தி வந்திருக்கிறது. தந்தியை தந்தான் அவளது இரண்டாவது கணவன். பெற்ற பிள்ளையை விட்டுவிட்டு கட்டின புருஷனை உதறிவிட்டு எவனுடனோ ஓடிப்போனவள். அவளை போய் பார்க்க எப்படி ரங்காவுக்கு மனசு வரும்? அவன் வெறுப்பில் நியாயம் உண்டு. ஆனால் பெற்றதாய் என்ற ஒரே ஒரு சலுகையை கருத்தில் கொண்டு யோசித்தால் நள்ளிரவில்தான் சரண்யா உறங்கி போனாள். காலையில் எழுந்து குளித்ததும், சரண்யா, அப்பா படத்துக்கு முன்னால் சீட்டெழுதி போடு, அவர் அனுமதி வேணும் எனக்கு. சரண்யா அவனே எழுத சொல்லி அதை மடித்து போட்டாள். குழந்தையிடம் எடுக்க சொன்னாள். போலாம் என்று வந்திருந்தது. சரண்யா பெட்டியில் துணிகளை எடுத்து வைத்தாள். எதுக்கு பெட்டி? போனதும் பார்த்துட்டு உடனே திரும்பதானே போகிறோம். சரி ரங்கா, உயிரோடு இருந்தால் சரி. ஒருவேளை வேற மாதிரி இருந்தா? என்னை கொல்லி போட சொல்றியா? நவர். ஐயோ, என்னை பேச விடுங்க. கொல்லி சங்கதிக்கெல்லாம் நான் வரல. அவங்க ஓடி போனவங்களா இருந்தாலும் 10 மாதம் உங்களை சுமந்து பெற்ற தாய். அதனால் தீட்டோட நாம் வரக்கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை. அங்கே இருக்கணுமா? அப்படி நான் சொல்லலை. சூழ்நிலை பார்த்துட்டு செய்யலாம். முன்னெச்சரிக்கையாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பயணம் ஆத்மார்த்தமானது இல்லை சரண்யா, பாசாங்கு. புரியுது. நடிக்க வேண்டிய கட்டாயம் வாழ்க்கையில் வந்துட்டா நடிச்சு தான் ஆகணும். குழந்தையை கொண்டு போய் அக்கா வீட்டில் விட்டாள். எதையும் இழுத்து போட்டுக்காத சரண்யா, உனக்கு இறக்க சுபாவம் அதிகம். அக்கா புகுந்த வீடுன்னு வந்தாச்சு. 8 வருஷமாக தனி கொடுத்தனந்தான். யாருக்கு நான் என்ன செஞ்சேன்? பிரிவினை எதுக்கு? அதுக்குள்ளடி ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னேன். சரிக்கா, புறப்பட்டு விட்டார்கள். தான் சொல்லி தாய் என்ற ஒரு தர்ம நியாயத்துக்காக மட்டுமே அவன் வருகிறான் என்பது சரண்யாவுக்கு நன்றாகவே புரிந்தது. அப்பாவே சீட்டில் சம்மதம் தந்து விட்டார். மன்னித்து விட்டார் என்ற அர்த்தமா? புரியவில்லை. அந்த அம்மா ஓடிப்போய் 21 வருடங்கள் ஆகிவிட்டது. என்னவெல்லாம் நடந்திருக்கிறதோ அங்கே போய் பார்த்தால்தான் தெரியும். தந்தியில் விலாசம் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. மறுநாள் காலை 5 மணிக்கு பேருந்தை விட்டு இறங்கினார்கள் தஞ்சையில். ஆஃபீஸ் வேலையாக கூட அந்த ஊருக்கு ரங்கா வந்ததில்லை. இப்போதுதான் வருகிறான். ஏதாவது வாங்க வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் டிபார்ட்மெண்ட். பழங்கள், பூ வாங்கி கொண்டாள். ஒரு ஆட்டோவை அழைத்து விலாசம் கேட்க தெரியும் என்றான். ஏறி உட்கார்ந்தார்கள். ஆட்டோ ஓடத் தொடங்கியது. அந்த வீட்டின் முன்பு ஆட்டோ நின்றது. இன்னும் முழுமையாக விடியக்கூட இல்லை. ஓரிரு வீடுகளில் மட்டும் வாசல் தெளித்து கோலம் போட தொடங்கியிருந்தார்கள். பால் பாக்கெட்டுகளை ஒரு சிறுவன் வீசிவிட்டு போனான். ரங்கா தயங்கி நின்றான். சரண்யா மெதுவாக படியேறினாள். கதவை தட்டினாள் மெல்ல. காலிங் பெல் இருக்கான்னு பாரேன். ரங்கா குரல் கொடுக்க, இல்லை, அதனால் தான் தட்டினேன். மறுபடியும் தட்டினாள். காலடி ஓசை கேட்டது. கதவு திறக்கப்பட்டது. ஒரு கிழவி நின்றாள் உள்ளே. யார் நீங்கள்? பவுன்ராஜ் வீடு தானே? ஆமாம், நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வரோம். சொந்தக்காரங்களா? அம்மாவை எழுப்புறேன். உள்ளே போனாள். இந்த கிழவி யார்? அம்மு யார்? ஒன்றுமே புரியவில்லை. எழுந்திரடி, யாரோ வந்திருக்காங்க. உன்னை எழுப்புறதை விட சாகலாம். எழுந்து தோல. குரல் சலிப்புடன் ஒலித்தது. 10 நிமிட அவகாசத்தில் நைட்டி அணிந்த ஒரு சின்ன பெண் கொட்டாவி விட்டபடி வந்தது. யார் நீங்கள்? ரங்காவுக்கு எரிச்சல் வந்தது. மெட்ராஸ்லேருந்து வரோம். என்ன வேணும் உங்களுக்கு? ரங்கா கடுப்பாகிவிட்டான். உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போக வரலாமா? யாரோ சாக கிடக்காங்கன்னு எங்களுக்கு தந்தி வந்தது, பார்க்க வந்திருக்கோம். அந்த பெண் முகம் பளீரென மலர்ந்தது. அண்ணா அண்ணியா? நாங்கள் யாருக்கும் அண்ணா அண்ணி இல்லை. வெடுக்கன ரங்கா பதில் சொல்ல அந்த பெண்ணின் முகம் சூம்பி விட்டது. அம்மு, உங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? ஆமாம் அண்ணி. சாரி, அப்படி கூப்பிடலை. அண்ணனுக்கு பிடிக்காது. அம்மா கூட அப்பாவும் இருக்கார். எந்த ஆஸ்பத்திரி? நான் கூட்டிகிட்டு போகிறேன். முதல்ல குளிச்சு ட்ரெஸ் மாத்துறீங்களா? கதவை திறந்தது யாரு? ஆயா எனக்கு துணையாக இருக்காங்க. ரங்காவிடம் வந்தாள். குளிக்கவெல்லாம் வேண்டாம். ஆஸ்பத்திரியில் ஒரு நடை எட்டி பார்த்துட்டு பஸ்ஸை பிடிக்கலாம். இல்லைங்க, அப்படி செஞ்சால் வந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். என்ன தான் செய்ய சொல்கிற? கூச்சலிட்டான். அண்ணன் கோவப்படுறாரே? பீதியுடன் கேட்டது அம்மு. இல்லைம்மா, என்கிட்ட தான், நான் சமாளிச்சுக்கிறேன். அருகில் வந்தாள். ரங்கப்பா, இது நம்ம வீடு இல்லை, அடக்கி வாசிங்க, தாழ்ந்த குரலில் சொன்னாள். ரங்கன் மௌனமானான். உள் அறைக்கு இருவரும் வந்தார்கள். இதை பாருங்க, உங்களுக்கு இங்கே வரவே பிடிக்கல தான். மனுஷ வாழ்க்கையில் பிடிச்சதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்க முடியாது. பல சமயங்கள் பிடிக்காததையும் செய்ய வேண்டிதான் வரும். என்ன செய்கிறது? உங்கள் கோபம் மொத்தத்தையும் அடக்கிட்டு ஊரில் வந்து என்ன திட்டுங்க. அடித்தாலும் தப்பில்லை. மரண படுக்கையில் இருக்கவங்க கிட்ட படுற கோபம் செத்த பாம்பை அடிக்கிற மாதிரி ரங்கா. சரி சரி, பேசினது போதும், உன் பின்னால் நான் வரேன். குளித்தார்கள். அம்மு குட்டி டீ கொண்டு வந்து தந்தது. அதை பார்க்க பாவமாக இருந்தது. அழகான முகம், வாலிப்பான உடம்பு. ஆனால் முகத்தில் ஒரு பச்சை குழந்தை குடியிருந்தது.
சிப்பிக்குள் சில சமயம் முத்துக்கள் உண்டு என்பதற்கு இவர்களெல்லாம் உதாரணங்கள். போகலாமா அண்ணி? நீ அப்படியே கூப்பிட்டுக்கோ, எனக்கு கோபம் வராது. படிக்கிறியா? இல்லை, அம்மாவுக்கு 4 வருஷமாகவே உடம்புக்கு முடியல. நான் 8ஆவதுல படிப்பை நிறுத்திட்டேன். பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அப்பா வேலைக்கு போகிறாரா? அம்மாவுக்கு என்ன நோய்? நிறைய உடம்பு முழுக்க வியாதிகளாம். தலைவாரிக்கொண்டே பண்ணின பாவம் விடுமா என்றான் ரங்கன். அது காதில் விழுந்ததால் முகம் சுருங்கி கண்கள் தழும்பி போனது அம்மாவுக்கு. அம்மாவை சொல்வதை தாங்கிக் கொள்ள அவளால் முடியவில்லை. சரி, போகலாமா? மூவரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். அம்மு முதலில் போனது. சற்று நேரத்தில் அவளுடன் ஒரு மனிதன் வெளியே வந்தான். தலை நரைத்து முகமெல்லாம் ஒட்டி உலர்ந்து பார்க்கவே சகிக்கவில்லை. ரங்கப்பா, இவர்தான். அந்த மனிதன் கைகூப்பினான். ரங்கன் முகத்தை திருப்பிக் கொண்டான். சரண்யா நெருங்கினாள். இப்போ நினைவு இருக்கா? இல்லைம்மா, எப்போவாது வருது போகுது, நிலைக்கிறதில்ல. இனிமே மீள முடியாதுன்னு டாக்டர் சொல்லியாச்சு. எந்த நேரமும் எதிர்பார்க்குறோம். அப்படியா? பிள்ளைய பார்க்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்கா. சரி, மரணப்படுக்கையில் இருக்கும்போது அதை நிறைவேற்றணும்னு தான். சரண்யா திரும்பி ரங்காவை பார்த்தாள். அருகில் வந்தாள். உள்ளே போய் பார்க்கலாமா? எப்போ நினைவு வருதோ அப்போ சொல்லு, நான் வரேன். முகத்தை பார்த்துட்டு எப்போ முழிப்பாங்கன்னு காத்துட்டு இருக்க முடியாது. அந்த வார்த்தைகள் பவுன்ராஜ் செவிகளில் விழுந்தன. நான் போய் பார்க்கட்டுமா? பவுன்ராஜுடன் சரண்யா மெல்ல உள்ளே வந்தாள். அம்மாவும் வந்தது. ஏகப்பட்ட மருத்துவ இணைப்புகளுடன் கிழிந்த நாராக கிடந்தாள் அந்த அம்மா. ஒரு காலத்தில் வேட்கை தாழாமல் ஆடியது அத்தனையும் இந்த அல்ப உடம்புக்கா? இந்த என்ன ஒரு மோசமான நிலை? நர்ஸ் வந்தாள். கிட்ட போய் குரல் கொடுங்க, தப்பில்லை. அம்மு அருகில் நெருங்கி உட்கார்ந்து, அம்மா அம்மா. எந்த சலனமும் இல்லை. சரண்யா அண்ணி மெட்ராஸ்லேருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. சலனம் இல்லை. அண்ணி ரொம்ப நல்லவங்க, கண்களை திறந்து பாரும்மா. சரண்யா வந்து கட்டிலில் உட்கார்ந்தாள். அம்மா, நானும் உங்கள் பிள்ளை ரங்காவும் வந்திருக்கோம். உங்களை பார்க்க வந்திருக்கோம், எங்களை பாருங்க. அதை 7-8 முறை சொன்னாள். மெல்ல இமைகளில் சலனம் தெரிந்தது. அம்மு எழுந்து ஓடியது. நர்ஸை அழைத்து வந்தது. நர்ஸ் உடனே உள்ளங்கையில் சூடு பறக்க தேய்க்க ஆரம்பித்தாள். கண்களில் சலனம் அதிகமாகி மெல்ல திறந்தது. சரண்யா மங்களாக தெரிந்தாள். சிரித்தாள். சரண்யா காதூரம் வந்து, நான் உங்கள் ரங்காவோட பொண்டாட்டி சரண்யா. நீங்கள் பிழைச்சிக்கலாம். மனசில் அந்த நம்பிக்கை வேணும். பாருங்க என்னை. பார்த்தாள். என் கூட வரீங்களா? தலையை வேகமாக ஆட்டினாள். உங்கள் பிள்ளை ஒன்றும் சொல்ல மாட்டார். கண்கள் சரண்யாவின் தோளை கடந்து தேட, அவரை கூட்டிட்டு வரேன். வெளியே வந்தாள் சரண்யா. சற்று தள்ளி நின்றான் ரங்கன். ரங்கா, வாங்க சீக்கிரம். என்ன, உயிர் போக போகுதா? ஏன் ரங்கா இப்படி பேசுகிறீங்க? சீக்கிரம் வாங்க. அவள் கட்டாயப்படுத்தி அழைத்ததால் விருப்பமில்லாமல் வந்தான். உள்ளே நுழைந்தான். என் பக்கத்தில் வந்து நில்லுங்க. வேண்டா வெறுப்பாக நின்றான். அவனை ஏற இறங்க பார்த்தாள் அம்மா. அந்த இடத்தில் அவன் மறைந்து 5 வயது சிறுவன் நின்றான். பெரிய கண்களால் பார்த்தான். ரங்கையா. உதடுகள் அசைந்தன. போங்க, கூப்பிடுறாங்க. வெறுப்புடன் பார்த்தான் ரங்கன். மறுபடி கண்களால் அழைத்தாள் அம்மா. ரங்கனை மெல்ல உந்தி தள்ளினாள் சரண்யா. காதூரமாக, இதை உங்கள் அம்மான்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரு உயிர் போக போகுது. உங்கள் புண்ணியத்தில் அது நல்லபடியாக போகட்டுமே. சிரிங்க ரங்கப்பா என்றாள். சரண்யா அவனை முடுக்கி விட்ட பின் உதடுகள் லேசாக பிரிந்தன. வெறுப்பையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி அம்மான்னு கூப்பிடுங்க. ரங்கன் அவளை எரித்து விடுவதைப் போல பார்த்தான். ப்ளீஸ்பா, யாரோ ஒரு தாய்க்கு செலுத்துகிற அஞ்சலியாக இருக்கட்டுமே. அவள் பேசுவது பவுன்ராஜ் அம்மு இருவர் காதிலும் விழுந்தது. ரங்கா யோசித்தான். மானசீகமான அப்பாவை நினைத்தான். இது என்ன நிர்பந்தம்? மரணப்படுக்கையில் வச்சு சிக்கலுக்கு ஆளாக்குறாளே சரண்யா. ஓடிப்போன ஒருத்தியை நான் அம்மான்னு கூப்பிட்டா உனக்கு அது அவமானம் இல்லையாப்பா? இல்லை கண்ணா, அப்படி கூப்பிட்றதுல எனக்கு எந்த தடையும் இல்லை. ஒரு கட்டளை போல உள்ளுக்குள்ளே அப்பாவின் குரல். அவனுக்கு எப்போதும் அப்பாவின் உத்தரவு கிடைத்துவிடும். சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அதனால் அப்பா தனக்குள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவன் நம்புகிறான். நிமிர்ந்தான். அம்மாவை கண்களில் நிரப்பிக்கொண்டான். வெறுப்பு, கசப்பு அத்தனையும் அடி ஆழத்துக்கு போய்விட மெல்ல குனிந்தான். அம்மா அம்மா. அந்த காதுகள் ஒலியை வாங்கி கொண்டதும் கண்கள் பளிரென டார்ச் லைட் போல மின்னியது. என் மகன் என்னை அம்மா என்று அழைத்து விட்டான் என்ற பூரிப்பு அந்த உடம்பின் நடுக்கத்தில் தெரிந்தது. உதடுகள் துடித்தன. பரவசம் உடம்பில் தெரிந்தது. பிள்ளையை ஆசைதீர பார்த்தாள். விழுங்கி விடுவதைப் போல பார்த்தாள். கைகளை நீட்ட ரங்கா ஒரு உந்துதலில் சட்டென பிடித்து கொண்டான். ஏதோ சொல்வது தெரிந்தது. ஆனால் புரியவில்லை. கண்கள் அம்முவிடம் போய் மீண்டது. அப்படியே விழிகள் உறைய கைகள் துவண்டன. அம்மு கதறி அழத் தொடங்கினாள். பவுன்ராஜ் மகளை மெல்ல தாயின் உடலிலிருந்து பிரித்து தன்மேல் சார்த்தி கொண்டார். அம்மு கதறி அழுதது. சரண்யாவும் அழுதாள். ரங்கன் சட்டென வெளியே வந்து விட்டான். அழுகை வரவில்லை. ஆனால் சொல்ல முடியாத பாரம் நெஞ்சு முழுக்க நிரம்பி கிடந்தது. பவுன்ராஜ் டெலிஃபோனில் யார் யாருக்கோ விவரம் சொன்னார். அம்மு சரண்யாவுடன் வந்து, அண்ணி, நான் அனாதை ஆயிட்டனா? ஏமா அப்படி சொல்கிற? உனக்கு அப்பா இல்லையா? ஆனாலும் அம்மா மாதிரி வருமா அண்ணி? பவுன்ராஜ் மளமளவென செயல்பட்டு ஆஸ்பத்திரி நடைமுறைகளை முடித்து கொண்டு உடல் வீட்டுக்கு எடுத்து வரப்பட்டது.
ஆட்கள் கூடிவிட்டார்கள். காரியங்கள் நடக்க வேண்டும். பவுன்ராஜ் சரண்யாவை தனியாக அழைத்தார். அம்மாடி, பிள்ளை வந்தாச்சு. கொல்லி போட்டு காரியங்களை அவனே செய்யலாம் இல்லையா? நான் பேசி பார்க்குறேன். அவள் பெத்த பிள்ளை போகிற இடத்துக்கு புண்ணியம் கிடைக்கட்டும். சரண்யா வந்தாள். ரங்கா, சொல்லு. குளிச்சுட்டு ஈர துணியோடு வாங்க. எதுக்கு? அம்மாவுக்கு கொல்லி போட வேண்டாமா? என்ன விளையாடுறியா? இதில் விளையாட என்ன இருக்குது? நீங்கள் தான் பிள்ளை, நீங்கள் தான் கொல்லி போடணும். இதை பாரு, ஓவராக போகிற நீ. எனக்கு பிடிக்காத சங்கதிக்கெல்லாம் உடம்பட்டுட்டே வரேன். அந்த அம்மாவுக்கு என் கையால் கொல்லி போட்டு எங்கள் அப்பாவை நான் கேவலப்படுத்த மாட்டேன். போன மாதம் குப்பம்மா பாட்டி செத்தப்ப யார் கொல்லி போட்டாங்க? நான் தான். அவங்க உங்களுக்கு உறவா? இல்லை, அவள் ஒரு கிழவி. அனாதை பிணமாக போக வேண்டாம்னு கொல்லி போட்டேன். அது மாதிரி இதுவும் ஒரு கிழவி. இதையும் அனாதையாக விடாதீங்க ப்ளீஸ். பேசி பேசி அவனை கரைத்து விட்டாள். ரங்கா குளித்து ஈரத்தோடு வந்தான். வெறுப்பு முகத்தில் மண்டி இருக்க சடங்குகளை செய்து கொண்டே வந்தான். வாய்க்கரிசி போட்டு தீச்சட்டி ஏந்தி இறுதி ஊர்வலத்துக்கு தலைமை தாங்க முன்புறம் நின்றபோது முகத்தில் இருந்த அந்த வெறுப்பும் கசப்பும் போன இடம் தெரியவில்லை. இத்தனை ஆட்டம் ஒரு தீச்சட்டிக்குள்ளே அடங்குற நேரம். எதுக்கு போட்டி, பொறாமை, கோபம் எல்லாம்? பிடிக்கவில்லை. பாசமும் இல்லை, பகையும் வேண்டாம் என்ற ஒருநிலை உருவாகி எந்திர கதிக்கு வந்துவிட்டான். கொள்ளி வைத்து சிதை பற்றி எரிய வெளியே வந்தபோது அழுகை வந்தது. அம்மா என்ற உறவு தந்த துக்கமா என்று புரியவில்லை. அதனால் அடக்க மாட்டாமல் அழுகை பீறிட்டது. கட்டுப்படுத்தி கொண்டான். வீடு திரும்பினார்கள். சரண்யா வீட்டை கழுவிவிட்டு சகல வேலைகளையும் செய்தாள். அம்மு உதவி செய்தது. சரண்யா டிஃபன் செய்தாள். ராத்திரிக்கு பரிமாறி துடைத்து சகல வேலைகளிலும் நின்றாள். படுக்க போகும்போது 11. சரண், நாளைக்கு காலையில் புறப்படலாம். இன்னும் அஸ்தி சேகரிக்கலை. சாரி, இதுதான் லிமிட். இதுக்கு மேலே என்ன நீ எதிர்பார்க்காதே. ஒரு துரோகிக்கு இந்த அளவு நான் மரியாதை காட்டினதே அதிகம். சரி, விடிஞ்சதும் பேசிக்கலாம். நோ, இதுதான் முடிவு. நீ வரலன்னா புறப்பட்டு நான் போயிட்டே இருப்பேன். குட் நைட். திரும்பி படுத்து விட்டான். இனி இவனை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சரண்யாவுக்கே தோன்றியது. ஒரு பிள்ளையின் கடமையை கட்டாயத்தின் பேரிலாவது செய்துவிட்டான். இனிமேல் எரிச்சல் மூட்டக்கூடாது. காலையில் சீக்கிரம் எழுந்து சரண்யா புறப்பட தயார் செய்தாள். விடியக்கூட இல்லை. 2 பேரும் புறப்படுறீங்களாமா? குரல் கேட்டு நிமிர்ந்தாள். பவுன்ராஜ் நின்றிருந்தார். இதுக்கு மேலே அவரை நான் இழுத்து பிடிக்க முடியாது. வேண்டாம், ஆனால் நான் கொஞ்சம் பேசணுமா? சரண்யா அவருடன் வாசலுக்கு வந்தாள். வெளியே இருட்டு அப்பி கிடந்தது. நாய் குரைத்தது. பால் வண்டிகளின் ஓசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. சரண்யா அவர் பேசட்டும் என்று காத்திருந்தாள். நீ என் மகளாட்டம்மா. என் மனசில் 1000 பாரம். நான் யார்கிட்ட சொல்லுவேன்? பாசமுள்ள ஒரு ஜீவனை உன்கிட்ட நான் பார்த்தேன். அதான் தாயி பேசணும்னு தோணுச்சு. சொல்லுங்க. தேவராஜனும் சரசும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் உள்ள நுழைஞ்சேன். ஒரு நண்பனா. உனக்கு தேவராஜனோட ஒரு பக்கம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த பக்கத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னன்னா, நல்லவன்னு சொல்லிக்கிட்டு அலையல்ல. வாலிப வயசில் எல்லா அல்பமான குணங்களும் எனக்கு உண்டு. நண்பனா அறிமுகமானேன். சரசு வேகமுள்ள ஒரு பெண். எதிலும் வேகம். தேவராஜன் நேர் எதிர். அவர் எப்படின்னா, ஒரே மாதிரி ஸ்டீரியோடைப் வாழ்க்கை. முடுக்கிவிட்ட இயந்திரம் மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஆனால் சரசு லைஃப்பில் புதுசு புதுசாக இருக்கணும். எதையாவது சாதிக்கணும். சந்தோஷம் இருக்கணும். அப்போ தான் முழுமைன்னு நினைப்பா. எனக்கு சரசு மேலே எந்த நாட்டமும் இல்லை. ஆரம்ப நாட்களில் வெறும் நண்பர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் தேவராஜன் கிட்ட சராசரி மனைவிக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கூட சரசுவுக்கு கிடைக்கல. சரசு காட்டாரு. தேவராஜன் ஊற்று தண்ணியை விட மோசம். எப்படி சரிபடும்? சரசு என் பக்கம் சாஞ்சிட்டா. கட்டின புருஷன் இருக்கும்போது இது நியாயமா? இல்லைம்மா, நிச்சயமாக இல்லை. இதை நானும் நியாயப்படுத்தலை, அவளும் படுத்தலை. ஆனால் சராசரி மனித உணர்வுகள் எங்களை வேலைக்குள்ளே நிறுத்த முடியலை. தாண்டி வரும்படியாக செஞ்சிருச்சு. சரண்யா பேசவில்லை. 2 பேரும் வீட்டை விட்டு வந்துட்டோம். தேவராஜனை ஜெயிச்சிட்டதா சரசு நினச்சா. ஆனால் ஒரு தாயாக இருந்த சரசு தோற்று போயிருக்கான்னு அவளுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஓடி வரும்போது சரசு கர்ப்பமாயிருந்தா. ஆனால் அது தங்கல்ல, கலைஞ்சி போச்சு. இந்த நிலையில் 2 பேரும் குடும்பம் அமைச்சோம். நான் வேலையை விட்டு தான் சரசு கூட வந்தேன். வேறு வேலை தேடிக்கிட்டேன். வெளியூரில் உடனடியாக. அதுவும் சுமாரான வேலை தான். சரசுவோட ஆடம்பர செலவுகள், புது புது புடவைகள் தவிர குடும்ப செலவும் நிறைய ஆச்சு. என்கிட்ட நான் தனி மனுஷனாக இருந்தப்போ சேர்த்து வச்சிருந்த பணம் கணிசமாக இருந்தது. அதையெல்லாம் செலவழிக்க தொடங்கினேன். கல்யாணம் செஞ்சுக்கலையா? ஓடி வந்ததும் முதல் வேலை அதுதான். தேவராஜன் உயிரோடு இருக்கும்போதே அவர் கட்டின தாலியை அவுத்து வச்சுட்டு என்கிட்ட தாலி கட்டிக்கிட்டா. பெண் குலத்துக்கே அவமானம் இல்லையா? அவள் அப்படி நினைக்கலம்மா. ஒரு பெண் எந்திரம்மா, எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறது எதுக்குன்னு கேட்குறா. எது சந்தோஷம்? எந்த நேரமும் ஆண் கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறதா? அப்படின்ன ஒரு விபச்சாரியை விட சந்தோஷமான ஜீவன் யார் இங்கே? ஒரு நிமிடம் பேசவில்லை பவுன்ராஜ். சரி சொல்லுங்க. எனக்கும் ஆரம்பத்தில் நினச்சதை சாதிச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு மதர்ப்பு. அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது பெருமை. 2 பேருக்கும் மத்தியில் உள்ள மோகமும் காதலும் 3 வருடங்களுக்கு நல்லாவே கிடச்சிது. அதுக்குள்ளே கையில் உள்ள பணம் கரைஞ்சி போச்சு. பேங்க் பேலன்ஸ் பூஜ்ஜியமாச்சு. லாக்டவுன் வந்தப்போ வேலையும் போச்சு. அப்படியா?
அப்புறம் எந்த ஒரு வேலையும் நிரந்தரமாக இருக்க முடியாமல் தற்காலிக வேலைகள்னு 5-6 மாதம் 1 வருஷம் நான் அலப்பாஞ்சேன். 2 வருஷ காலத்துக்கு அப்போ ஊர் முழுக்க கடன் வாங்கினேன். சரசு தன் தேவைகளை கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. எனக்கு எடுத்து சொல்லவும் கூச்சமாக இருந்தது. 3வது வருஷம் முடிவில், அதாவது அலைய தொடங்கி 3வது வருஷம், கல்யாணம் முடிஞ்சு 6வது வருஷம், சுமாராக நிரந்தரமான ஒரு உத்தியோகம் எனக்கு கிடச்சிது. அந்த சமயத்தில் ஊர் முழுக்க கடன். சரசு கர்ப்பமானா. ஓடி வந்தப்போ கலைஞ்சது. அப்புறம் குழந்தையே உண்டாகலை. ரங்கனை பிரிஞ்சு வந்த ஏக்கமும் சரசுவுக்கு உள்ளூர இருந்தது. ஆனால் அதை வெளியே சரசு காட்டிக்கல. ஏன்னா அவளாக உண்டாக்கிக்கிட்ட பிரிவு இது. மறுபடியும் கர்ப்பமானப்ப சரசு சந்தோஷப்பட்டா. ஆனால் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சரசு படுக்கையை விட்டு அசையக்கூடாதுன்னு டாக்டர் உத்தரவு போட்டுட்டார். அதே மாதிரி சரசுவை ஒரு புஷ்பமாட்டம் வச்சு நான் தாங்கினேன். நடுவில் ஏகப்பட்ட கோளாறு. இந்த கர்ப்பம் நிலைக்கணுமேனு நான் பட்ட பாடு கொஞ்சமில்லை. பிரசவம் ரொம்ப சிக்கலாச்சு. அம்மு பிறந்தா. ஏகப்பட்ட இரத்த சேதம். சரசு ஒரு வழியாக பிழைச்சி கண் திறந்தா. 1 வாரம் கழித்து வீட்டுக்கு வந்தோம். நான் ஆஃபீஸ் போவேனா, வீட்டில் இருந்து சரசு குழந்தையை பார்ப்பனா. பணமும் பற்றாக்குறை, குடும்பமும் நடந்தாகணும். வெளியில் காலை வச்சா கடன்காரனோட தொல்லை தாங்க முடியவில்லை. வெறுத்து போச்சு எனக்கு. நான் அப்போவே ரியலைஸ் பண்ண தொடங்கிட்டேம்மா. ஒரு குடும்பத்தை கலைச்சவன்னா, நல்ல ஒரு புருஷங்கிட்ட இருந்து மனைவியை பிரித்தவன். அதுக்கு சரியான தண்டனை எனக்கு கிடச்சாச்சு. சரசு ரெஸ்ட்டில் இருக்கணும். வீட்டோட ஆள் போட்டு செய்ய வசதி இல்லை. நான் காலையில் 4 மணிக்கு எழுந்தா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணும். சாயங்காலம் வந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பெண்டு கலரும். சரசு உடம்பு தேரலை. அதனால் ஏகப்பட்ட மருந்து செலவுகள். எந்த செலவை நான் சமாளிப்பேன் சரண்யா? சரண்யாவுக்கு பவுன்ராஜ் பேச்சை கேட்க கேட்க பாவமாக இருந்தது. அடிப்பட்ட மனிதனின் கதறலாக இருந்தது. அம்மாவுக்கு 5 வயசாகும்போது சரசு கொஞ்சம் தேர ஆரம்பித்தா. ஆனால் பண நிலவரம் ரொம்ப மோசமாக இருந்தது. பார்ட் டைம் வேற ஒப்புக்கிட்டேனா. குடும்பத்தை விட்டுற முடியாது இல்லையா? எனக்கும் சரசுவுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது. குடும்பத்தில் பண பற்றாக்குறை மட்டும் வந்துட்டா அமைதி இருக்காது சரண்யா. என் செயல்கள் எல்லாமே அவளுக்கு தப்பாக இருந்தது. அவள் பேச்சே எனக்கு பிடிக்கலை. என்னால் தாங்க முடியாமல் ஒரு சில சமயம் சரசுவை கை நீட்டி கூட அடிச்சிருக்கேன். அழகா அம்சமாக அவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். எந்த வசதி குறைச்சலும் இல்லை. நீ தரித்திரம் பிடிச்சவன். எந்த நேரம் உன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அப்போவே என்னுடைய எல்லாமே போச்சு. வாயை மூடி கற்ற புருஷனை பெத்த பிள்ளையை விட்டுட்டு என்னோடு ஓடி வந்தவ என்ன சொன்ன அலறி விட்டாள். பின்னே தனியாக இருந்தப்போ சேமிப்பு பணம் மட்டும் 1.5 லட்சம் இருந்தது என்கிட்ட. இப்போ உன்னால் அத்தனையும் போய் கடனும் ஆச்சு. மற்றவங்க படுற கஷ்டம் உன்ன மாதிரி ஓடுகாலிகளுக்கு எங்கடி தெரியும்? ஒருத்தர் மேல் ஒருத்தர் சேத்தை வாரி தெளிச்சுக்கிட்டோம். அசிங்கமாக நடந்துக்கிட்டோம். எங்களுக்கே என்ன செய்கிறோன்னு தெரியல. ஆனால் பாவம் அம்மு சகலத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு பயத்தோடு இருந்தது. அதுக்கு மலர்ச்சியான நாட்களே இல்லை. அப்பா அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பை கூட காண முடியவில்லை. சூம்பி போச்சு மனசு. அம்மாவுக்கு வயசு 13 ஆனப்போ சரசுவுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து பேரலிசிஸ் மாதிரி ஆச்சு. முகம் மட்டும் இழுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடினேன் நான். பார்க்காத வைத்தியம் பாக்கி இல்லை. முழுக்க குணமாகலினாலும் ஓரளவு பரவாயில்லை. சரசு படுக்கையில் தான். அம்முவால் படிப்பை தொடர முடியலை. வீட்டு வேலைகளை நான் ஓரளவு பழக்கி விட்டிருந்த காரணமாக அம்மு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதோட படிப்பு போச்சு. எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே போச்சு. கடங்காரங்க துரத்தலால் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஒளிஞ்சு நடந்தேன். வீட்டுக்கு வரதே இந்த மகளுக்காக. சரசு முகத்தை கண்டாலே எரிச்சல் தான் வந்தது. திரும்பவும் வேற ஏதோ ஒரு வியாதி. நல்ல நர்சிங் ஹோமில் வச்சு பார்க்க முடியலைன்னு தர்மாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். மணிக்கணக்கில் காத்திருக்கிறது, ஜெனரல் வார்டில் 10ஓட 11ஆ படுத்து கிடக்கிறது, இதெல்லாம் சரசுவுக்கு பிடிக்காது. அதனால் என் மேலே எரிச்சல். அது வியாதியை இன்னும் அதிகமாகுச்சு. படுத்த படுக்கையானா. தேவராஜனை பற்றின புலம்பல் கூடி போச்சு. அவர் உயிரோடு இல்லைன்னு தெரியும். ரங்கா ரங்கான் எந்த நேரம் ரங்கா ஜபம்தான். இப்போ மரணப்படுக்கைக்கு வந்தப்போ ரங்கனோட புலம்பல் ரொம்ப அதிகமாச்சு. டாக்டர்கள் கூட யாரது ரங்கான்னு கேட்க தொடங்கிட்டாங்க. அதாம்மா தந்தி கொடுத்தேன் முடித்தார். சரண்யா மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுத்துவிட்டு ஏடாகுடமாக வாழ்ந்து போயும் சேர்ந்துட்டா சரசு. அவளைப் போல மனமாக வாழ்ந்தவங்களும் இல்லை, சீரழிஞ்சவங்களும் இல்லை. சாபம் தேவராஜனோட கதறல், அந்த கண்ணீர் தான் எரிச்சிருக்கு சரசுவோட வாழ்க்கையை. எனக்கு சாபம் இப்போவும் தொடருதம்மா. நான் ஒரு தனி மனுஷனாக இருந்தால் ஊரை விட்டே போயிடுவேன். கங்கை கரையில் உட்காந்து என் பாவங்களை எல்லாம் தொலைச்சிட்டு கடைசி மூச்சை அங்கே விடுவேன். அவ்வளோ பாவங்களை நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் முடியலம்மா. பெண் குழந்தையை பெற்று வச்சுருக்கனே, பாவம் அம்மு. தொடச்சி வச்ச குத்து விளக்காட்டும் இருக்குது. படிப்பு பாதியில் போச்சு. வீட்டில் மாடு மாதிரி உழைக்கணும். எந்த ஒரு வசதியும் கிடையாது. சரசுவுக்கு பவுட்ரு போடக்கூடாது. இதுக்கு எந்த ஆசையும் இல்லை. பாவம். அது மட்டும் இல்லைம்மா, மனசு எங்களை பார்த்து சூம்பி போச்சு. உடம்பும் மலரலை. இதுக்கு என்ன அர்த்தம்? 17 முடிஞ்சு 18 ஆச்சு. அம்மா பெரிய மனுஷியே ஆகலம்மா. இதுவும் நாங்கள் 2 பேரும் பண்ணின பாவத்துக்கு எங்கள் குழந்தைக்கு கிடைச்ச தண்டனை. சரண்யா ஆடி போனாள். டாக்டர்கிட்ட காட்டுனீங்களா?
இல்லைம்மா, சரசுவுக்கு முடிவெடுக்கவே சரியா இருக்கே. குழந்தையை எப்படி கவனிக்கிறது? இனிமே தாமதிக்க வேண்டாம். நான் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. சரண்யா மௌனமானாள். எப்படியோ போகட்டும், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். பிடிக்காத ரங்காவை நீதான் பலவந்தமா இழுத்துக்கிட்டு வந்திருக்க. அந்த மட்டில் சரசு கடைசி நல்லபடியாவே போய் சேர்ந்தா. எங்களையும் நீ மட்டுமாவது மறக்காம இருமா. ரங்கன் எழுந்து விட்டான். குளித்து விட்டு வந்தான். என்னங்க, பணம் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஏன் சொல்லக்கூடாதா? 4000 ரூபாய் இருக்குது. வழி செலவுக்கு நமக்கு 1000 வச்சுக்கிட்டு 3000 ரூபாயை இங்கே கொடுங்க. எதுக்கு? இந்த சாவு செலவில் ஒரு பகுதியை நாமும் எடுத்துக்கணும். அது புண்ணியம்பா. என்ன புண்ணியமோ ஏதோ செய். சரண்யா பணத்தை வாங்கி கொண்டு பவுன்ராஜிடம் தந்தாள். இந்தா பிடிங்க. ஐயோ, எதுக்குமா? அவருக்கும் கடமை இருக்கு இல்லையா, செலவு செய்ய, அதான். பவுன்ராஜ் கூச்சத்துடன் வாங்கி கொண்டார். ஏறத்தாழ புறப்பட்டு விட்டார்கள். அம்மு சரண்யாவின் தோளில் சாய்ந்து அழுதது. அண்ணி, இனிமே இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டீங்களா? அப்படியேம்மா சொல்கிற? எனக்கு சமாதானம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நேரம் கிடச்சா உன்னை பார்க்கையாவது வருவேன். சரி, போகலாமா? வாசலில் நின்றான் ரங்கா. வந்தது முதல் பவுன்ராஜிடம் முகம் கொடுத்து இந்த நிமிடம் வரை பேசவில்லை. கடமை முடிந்ததும் புறப்பட்டாகிவிட்டது. சரண்யாவுக்கு பவுன்ராஜையும் அம்முவையும் பார்க்க பாவமாக இருந்தது. வாசலில் கீழிறங்கிவிட்டாள். சரண்யா பவுன்ராஜ் அழைக்க சொல்லுங்க என்றாள். இப்படி வாம்மா. என்ன? உன்னையும் என் மகளாட்டமாக நினச்சி சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் அம்மாவை நீ கைவிட்டாதேம்மா. அப்படியெல்லாம் நடக்காது. அம்மாவுக்கு ஒரு குறையும் வராது. நாங்கள் வர்றோம். புறப்பட்டு வந்தார்கள். பேருந்தில் பயணம் செய்யும்போது பவுன்ராஜ் சொன்ன கதை மொத்தத்தையும் சரண்யா ரங்காவிடம் சொல்லிக்கொண்டே வந்தாள். செஞ்ச பாவத்துக்கு தெய்வம் நல்ல பாடமாக கொடுத்துருக்கு. அதை நினச்சி அவர் உருகிறார். எங்கப்பன் எத்தனை நாள் துடிச்சிருப்பார்? அவரோட வயிற்றுச்சல் விடுமா? ஆனால் 2 பேர் பண்ணின பாவத்துக்கு அந்த குழந்தை அனுபவிக்குது. இப்போ அம்மாவை சொல்கிறேன், பாவிகள் வயிற்றில் பிறந்தா அனுபவிக்கத்தான் வேணும். அவளை பெத்தவள் பாவின்னா அதே பாவிதனை உங்களையும் பெற்றிருக்கா. என்ன உளர்ற? பவுன்ராஜ் மேலே நீங்கள் இரக்கம் காட்டணும்னு நான் இப்போவும் சொல்லலை. ஆனால் அம்மா உங்கள் தங்கை. ஒரு வயத்தில் பிறந்தவங்க நீங்கள் 2 பேரும். அதை மறக்கக்கூடாது. சரி, மறக்கலை. அதுக்காக நான் என்ன செய்யணும்? நேரம் வரும்போது சொல்கிறேன். ரங்கா எரிச்சலுடன் கண்களை மூடிக்கொண்டான். ஊர் திரும்பி 1 மாதம் ஆகிவிட்டது. எந்த தகவலும் இல்லை. ஒரு நாள் லெட்டர் வந்தது அம்மாவிடம் இருந்து. சரண்யா படித்தாள். அண்ணி, எதையும் எதிர்பார்த்து இதை எழுதலை. ஆனாலும் உங்களை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை. அப்பாவுக்கு கழுத்துக்கு மேல் கடன் போயாச்சு. அதனால் வீட்டுக்கே ராத்திரி வேலைக்கு கூட வர முடியாமல் தலைமுறைவாக அப்பா நடக்கிறார். அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து வீட்டில் கலாட்டா பண்ணுறாங்க. ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. நான் ஏன் பிறந்தேன் அண்ணி? பெரியப்பா போட்ட சாபம்தான் எங்கள் அப்பாவை விரட்டி விரட்டி அடிக்குது. அது நல்லா புரியுது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? சரண்யா அழுது விட்டாள். மாலை ரங்கா வந்ததும் கடிதத்தை காண்பித்தாள். படித்தான். எதுவும் சொல்லாமல் போய்விட்டான். இரவு வந்தது. என்னங்க, பவுன்ராஜ் கடனை நம்மளால் அடைக்க முடியுமா? தேவையில்லை. நமக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. உன் இரக்கத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அது இல்லைங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். இதுக்கு மேலே இது தொடர்பாக நீங்கள் பேசுகிறத நான் விரும்பலை. சரண்யா வாயை மூடிக்கொண்டாள். பதில் கூட போடவில்லை. வெறும் பதில் எந்த பலனையும் தரப்போவதில்லை. மேலும் 1 மாதம் ஓடிவிட அந்த ஊர்க்காரர் ஒருவர் ரங்காவுக்கு தெரிந்தவர் வந்திருந்தார். பவுன்ராஜ் கடன் தொல்லையால் ஊரை விட்டே ஓடிவிட்டதாக சொன்னார். அந்த பொண்ணு அம்மு என்னாச்சு? வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான் வீட்டுக்காரன். இப்போ சித்தாள் வேலை செஞ்சு வைத்த கழுவுது. பாவம் அந்த குழந்தை. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ரங்கா வீட்டுக்கு வந்தான். இரவு பேருக்கு சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு வந்தான். சரண்யா பால் கொண்டு வந்து தந்தாள். ரங்கா பருகி விட்டு படுத்தான். கொட்ட கொட்ட விழித்திருந்தான். பாவம் அந்த குழந்தை. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நான் ஏன் பிறந்தேன் அண்ணி? பெரியப்பா சாபம்தான் இது. நீங்களும் அவளும் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க. அம்மா உங்கள் தங்கை. நம்ம பொண்ணா இருந்தா விட்டுடுவோமா? மேலும் மேலும் இந்த கேள்விகள் அவனை பந்தாடி கொண்டிருந்தது. விடிவதற்குள் மனதுக்குள் ஒரு தீர்மானம் வந்திருந்தது. சரண்யா அலாரம் அடித்து எழுந்தாள். சரண்யா, ஊருக்கு போகிறோம். எந்த ஊர்? இப்போ ஒரு சாவுக்கு போயிட்டு வந்தோமே, அங்கே. ஓ, பவுன்ராஜ் வீட்டுக்கா? ஆமாம். எதுக்கு? நம்ம வர சொல்லி லெட்டர் வரலையே. போகிறோம், புறப்படு. சரண்யாவுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் குழப்பம். எதற்காக அங்கே அழைத்து போகிறார்? குறுக்கே கேள்விகள் கேட்டால் பிடிக்காது என்பதால் கேட்கவில்லை. ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். வீட்டு வாசலில் பூட்டு தொங்கியது. பக்கத்தில் விசாரித்தால் அப்பன் கடன் தொல்லையால் தாங்க முடியாமல் ஊரை விட்டு ஓடிட்டான். மகள் மட்டும் இருந்தது. அதால் வாடகை தர முடியுமா? துரத்திட்டான் வீட்டுக்காரன். சரண்யா பதறி போனாள். இப்போ அம்மு எங்கே? சரண்யா கேட்கும்போது அம்மு உள்ளூர் அரசியல்வாதி வீட்டில் இருந்தாள். அங்குதான் சமையல், வீட்டு பராமரிப்பு எல்லாம். இதற்கு முன் சித்தாள் வேலையில் இருந்தால் இவர்தான் போன வாரம் அழைத்து வந்திருக்கிறார். சமைத்து கொண்டிருக்கும்போது அம்முவின் தோளில் கை போட்டார். அம்மு திரும்ப, அப்புறம் சமைக்கலாம் வா. வேணாமியா, போயிடுங்க. அதெப்படி? உன்னை அனுபவிக்கத்தானே கூட்டிகிட்டு வந்தேன். என்னை விட்டுடுங்க. அம்மு கதற அவளை ஒரு ஆட்டுக்குட்டி போல அள்ளி கொண்டு போய் படுக்கையில் கிடத்தினான். அம்மு அலறத் தொடங்கினாள். அவன் ஆவேசமாக அம்முவை கற்பழிக்க முயல. விசாரித்து தெரிந்து ரங்காவும் சரண்யாவும் உள்ளே வர அலறல் சப்தம். ரங்கா உள்ளே ஓடினான்.
தடுத்த வாட்ச்மேனை அடித்து நொறுக்கிவிட்டு பாய்ந்தான். ஏறத்தாழ அந்த மனிதன் அம்முவை இறுதி கட்டத்துக்கு கொண்டு போகும் வேளையில் ரங்கா பாய்ந்து இழுத்தான். புரட்டி புரட்டி எடுத்தான். அம்மு ஆடைகள் கிழிந்து கதறிக் கொண்டிருந்தது. சரண்யா வந்து அணைத்து கொண்டாள். ரங்கா அவனை சாய்த்துவிட்டு, வா சரண்யா, இந்த ஊரை விட்டு உடனே போயாகணும், இல்லைன்னா மாட்டுவோம். ஏறத்தாழ பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினார்கள். சென்னை செல்லும் சொகுசு பேருந்தில் மூவரும் ஏறினார்கள். மறுநாள் வீடு வந்து சேர அம்மு சரண்யாவை தனியாக அழைத்து வந்தாள். சரண்யா மட்டும் திரும்பினாள். என்ன, அம்மு பெரியவளாயிட்டா? என்னது? பல அதிர்ச்சிகள். அதில் ஒன்று அவளை மலர வச்சிருக்கு. 3வது நாள் வீட்டுக்கு அழைத்து வந்து நலங்கு வைத்து சகலமும் செய்தாள் சரண்யா. அண்ணி, இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி நான் இருந்துக்கிறேன். ரங்கா அருகில் வந்தான். ஏன் அப்படி சொல்கிற? நீ என் தங்கை, சொந்த தங்கை. நான் வெறுத்தது உன்னை பெற்ற அப்பா அம்மாவே. காரணம், எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தினாங்க. ஆனால் உனக்கு அதில் சம்மந்தம் இல்லடா. நீ சந்தோஷமாக உரிமையாக ஒரு ராஜாத்தி மாதிரி இந்த வீட்டில் வலம் வரலாம். என்ன சரண்யா சொல்கிற? அவன் காலில் விழுந்தாள் அம்மு. அவளை வாரி அணைத்து கொண்டான் ரங்கா. அதை ஆனந்த கண்ணீருடன் பார்த்தபடி நின்றாள் சரண்யா. முற்றும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.